ஊட்டி ரோஸ் கார்டன். ஊட்டி ரோஸ் கார்டன் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த கொடைக்கானல் ரோஸ் கார்டன் தான் ரொம்ப பெருசு. இந்த ஊட்டி ரோஸ் கார்டன்லாம் ஆனா, நாங்க போம்போது இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஆ நாங்க சும்மா ஒண்ணு அந்த இடத்துல ரொம்ப ஆனா இங்கேயும் கூட நெறைய அடுக்கடுக்கா இருக்கு. மாடி மாடியா இறங்குற மாதிரி இருக்கும். கீழ வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் நெறைய சுத்த முடியல. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வரைக்கும் தான் போனோம். கொஞ்சம் வரைக்கும் ஒரு 2 லைன் மட்டும் போனோம். ஆ பூக்கள்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப தான் வந்து மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. பூ வரணும் அந்த அளவுக்கு இல்ல. அது அப்படி சொல்லி திரும்பிட்டோம். ஆனா ஃப்ளவர் கண்காட்சி அந்த மாரி நடக்கும்போது போனோம்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஆ வேற லெவல்ல அப்ப அது செம்மையா பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. நாங்க போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிட்டுருக்காங்க. அதனால எப்பயுமே சீசன் என்ன சீசனோ, அதாவது ஃப்ரூட்ஸ் என்ன சீசன்ல வாங்கி சாப்பிடுறோமோ, அதே மாதிரி ஒரு லொகேஷன்ல எந்த சீசன்ல அங்க ஃபெஸ்டிவலா நல்லா ஃபேமஸா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்களோ, கிளைமேட்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களோ, அந்த டைம் தாங்க போணும். நம்ம இஷ்டமா, நம்ம சௌகரியத்துக்குலாம் பிளான் பண்ணி போனோம்னா என்ஜாய் பண்ண முடியாது. இயற்கைய அனுபவிக்கணும்னா, அந்த இயற்கைய அங்க எந்த நேரமோ, அந்த நேரத்துக்கு நாமளும் பயணிக்கணும்.